தையிட்டியில தனியாற்ற காணியை அடாத்தா பிடிச்சு அங்கே ஒரு விகாரிய கட்டி அந்த விகாரைக்கு விழா எடுக்கிறேன்னு சொல்லி பல்வேறு விதமான சம்பவங்கள் எல்லாம் நடந்தது. அந்த காணிகள் உரிய மக்களிட்ட கொடுக்கப்படணும், இப்படி ஒரு சட்டவிரோதமான கட்டிடம் இருக்கக்கூடாது என்று சொல்லி தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்குது. இப்போ தையட்டி திச விகாரையில இன்னும் ஒரு புத்தர் சிலையை அங்க வைக்கிறதுக்காக விழா எடுக்க போயிடுமாம். அதாவது எதிர்வருகின்ற மாதம் 3ஆம் தேதி விழா எடுக்க போயிடுமாம். அப்ப தாங்கள் அங்க சுதந்திரமா அந்த விழா எடுக்கிறதுக்கு தங்களுக்கு பாதுகாப்பு வேணும் என்று கோரி பாதுகாப்பு தரப்பினரை நாடி மகா சங்கத்தினர் ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறோம். இந்த ஒரு சம்பவத்தை பற்றி இன்றைக்கு நாங்கள் விழாவாரியா இந்த ஒரு காணொலியில பேச போறோம். அடுத்ததா இன்றைக்கு காலையில யாழ்ப்பாணம் பொம்மைவெளி பகுதியில நடந்திருக்கக்கூடிய ஒரு விபத்து. இந்த ஒரு விபத்து சம்பவத்தை பார்த்த உடனே உண்மையில அதிகளவான ஒரு கனத்த மனதாகிச்சது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு விபத்து சம்பவத்தை பற்றியும் இன்றைக்கு நாங்கள் பேசிக்கொள்வோம். அது மாத்திரம் இல்லாமல் இந்திய ராணுவத்தினருடைய ஒத்துழைப்புல இன்றைக்கு இலங்கையில ஒரு பால வேலை ஒன்று கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது. இதை பற்றியும் பேச போறோம். அடுத்ததா இலங்கையில இருக்கின்ற பல மாவட்டங்களுக்கு இன்னமுமே ஆபத்து நீங்கியல் என்று சொல்லி சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக இதையெல்லாம் பற்றி இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில விவரமாக பேச போறோம். காணொலிக்கு போறதுக்கு முதல்ல யாராவது முதல் தடவை அங்கிட்டு சேனலை பாக்குறீங்கள்டா மறைக்காம அடிக்கடி நாங்க கேட்கிற விஷயம் தான், நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கன்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு காணொலியோடு இணைஞ்சு பேசுறேன். நான் சுதர்ஷினி சசிகரன். மறுபடியும் முதல்ல இருந்தா என்ற மாதிரி இன்னும் இருந்த பிரச்சனையே தீர்ந்த பாடில்லை. நான் என்னத்தை பற்றி சொல்றேன்டா தையட்டி திசவிகாரிய பற்றித்தான். தையட்டியில திசவிகாரி என்று சொல்லி தனியாற்ற காணிய அடாத்தா பிடிச்சு அங்கே ஒரு விகாரி ஒன்றை கட்டி முடிச்சிருக்கிறோம். அப்ப அந்த விகாரை கட்டி முடிக்கிற காலப்பகுதியில என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இந்த யுத்த கால பகுதியில மக்கள் அங்க இருந்து புலம்பெயர்ந்து வெவ்வேறு இடங்கள்ல போய் இருந்தவர். அதாவது அவர்கள் விருப்பப்பட்டு அந்த இடத்துல இருந்து எழும்பி வேற இடங்கள்ல போய் அந்த மக்கள் வாழ இல்ல. ராணுவத்தினர் அந்த இடங்கள்ல இருந்த காரணத்தினால், அதாவது அவர்கள் பாதுகாப்பு உயர் வலயம் என்று கருதி அந்த பிரதேசங்கள் எல்லாம் ராணுவத்தினர் கட்டுப்பாட்டுல இருந்ததாலதான் மக்கள் வேற வேற இடங்கள்ல போய் வசிக்கக்கூடிய ஒரு துர்பாக்கியமான நிலைமை ஒன்று இருந்தது. நான் இது தொடர்பாக பல பேரோட கதை கேட்கல சொன்னது, எங்களுக்கு என்ன சொந்த பூமியை விட்டுட்டு போறதுக்கு ஆசையா, நாங்கள் இரவல் வீட்டுலதான் இன்னமுமே இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிற ஆக்களும் ஏராளம். அப்படி இருக்கேக்குள்ள தங்களுடைய பூர்வீகமான காணியை விட்டு மக்கள் வேற வேற இடங்கள்ல அல்லல் பட்டு கொண்டு போய் இருக்குதுகள். எங்க இருந்தாலும் அவர்களினுடைய அந்த ஏக்கம்ன்றது திரும்பவும் தங்களோட சொந்த இடத்துல போய் குடியேற வேணும் அப்படி என்றதுதான். ஐஐடியில தனியாற்ற காணியை அடாத்தா பிடிச்சு அங்க திசவிகாரி என்று சொல்லி ஒரு விகாரியை கட்டி இருக்கிறோம். அந்த விகார தனியாற்ற காணியில பிடிச்சு, அதாவது மக்களுக்கு சொந்தமான காணியில தான் அது கட்டப்பட்டிருக்கு. ஆக மக்களுடைய காணி மக்களுக்கு கிடைக்க பெற வேணும், இந்த சட்டவிரோத கட்டடம் அகற்றப்பட வேணும் அப்படி என்று சொல்லி தொடர்ச்சியான முறையில போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது எப்படிப்பட்ட ஒரு கெடுபிடி இருந்தாலும் கூட தொடர்ச்சியான முறையில் அங்க போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த ஒரு அடிப்படையில இப்ப என்ன சம்பவம் என்று சொன்னா, எதிர்வர்ற 3ஆம் திகதி, அதாவது தை மாதம் 3ஆம் திகதி அந்த திசவிகாரையில இன்னும் ஒரு புத்தர் சிலையோட கொண்டு போய் வைக்கிறதுக்காக மகா சங்கத்தினர் பாதுகாப்பு தரப்பினரை நாடி ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறோம். அதாவது என்னத்துக்காக சொன்னால், தாங்கள் சமாதானமான ஒரு அமைதியான முறையில அந்த இடத்துல தாங்கள் பூஜை வழிபாடுகளை செய்யறதுக்கு தங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது, இதுக்கு போலீசார் பாதுகாப்பு வழங்க வேணும் என்று சொல்லி அவர்கள் ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறோம். 2026ஆம் ஆண்டு தை மாசம் 3ஆம் தேதி அன்றைக்கு காலையில 10 மணி அளவுல ஹன்யா சந்துவ தும்ரி தாச சீதி ராஜ விகாரையில இருந்து அந்த புத்தர் சிலை கொண்டு வரப்பட்டு தையட்டி திச விகாரையில வைக்கப்பட இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் அங்கு அவர்கள் ஒரு பெரிய பூஜை வழிபாடுகளுக்கும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இது மாத்திரம் இல்லாமல் தென்னிலங்கையில இருந்து கூட பலர் இந்த ஒரு விழாவுக்காக வரப்போயிடுமாம். அப்படி இருக்கின்ற ஒரு நேரத்துல தங்களுக்கு பாதுகாப்பு வேணும் என்று சொல்லி பாதுகாப்பு தரப்பினரை நாடி இருக்கிறோம். உண்மையில நீங்கள் சட்டத்திற்கு புறம்பில்லாமல் சட்ட ரீதியாக ஒரு விஷயத்தை செய்யக்குள்ள யாரும் எந்த ஒரு எதிர்ப்பையும் உங்களுக்கு காட்ட போறது கிடையாது. ஆனா நீங்க சட்டத்தை மீறி அடாத்தா ஒரு காணியை பிடிச்சு வச்சுக்கொண்டு நீங்க இப்படியான ஒரு நிகழ்வுகளை தொடர்ச்சியா நடத்தி கொண்டு இருக்கேக்குள்ள உங்களுக்கு எதிராக போராட்டங்கள் நடக்காது என்று சொல்லி நீங்கள் நினைக்க முடியும். ஏனென்று சொன்னா முக்கியமான ஒரு காரணம்
தமிழர்கள் தங்களுடைய தேசத்துல சுதந்திரமா வாழ்றதுக்கான அனுமதி இன்னமும் கிடைக்க பெற்றுட்டுதான்னு சொன்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். தமிழர்களுடைய சுதந்திரம் என்கின்ற விஷயமே ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அப்படி இருக்கேங்க இவர்களினுடைய இந்த ஒரு விழாவுக்கு அவர்கள் பாதுகாப்பு தரப்பினரை நாடி இருக்கிறார். அண்மையில கூட வலிவடக்கு பிரதேச சபையினுடைய அந்த கூட்டம் நடந்திருந்த சமயத்துல அவர்கள் அங்கே ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தவர்கள். அதாவது இந்த ஒரு தையிட்டி திச விகாரை ஒரு சட்டவிரோத கட்டுமானம் என்று சொல்லி தடை செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லியும் ஒரு தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டிருந்தது. இந்த நேரத்துல பார்த்தோம் என்று சொன்னால் இப்படியாக இவர்கள் தொடர்ச்சியாக செய்து அங்கே இருக்கின்ற மற்ற பகுதிகளையும் பிடிக்கிறதுக்கு தான் முயற்சி செய்கின்றார்கள் என்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது ஆக மொத்தத்துல மிக பெரிய ஒரு மத பிரச்சனையாக உருவாகிறதுக்கு முதல்லயே இதற்கான ஒரு தீர்வு அனுர அரசாங்கம் வழங்குறது தான் எல்லாத்துக்குமே சரியா இருக்கும். இன்றைய தினம் 20ஆம் திகதி யாழ்ப்பாணம் பொம்மைவழி பகுதியில ஒரு விபத்து சம்பவம் ஒன்று நடந்திருந்தது. அந்த விபத்து சம்பவத்தை நாங்கள் பார்க்கக்குள்ள உண்மையில மிக மிக கவலையாக இருந்தது. காரணம் என்னன்னு சொன்னா அந்த சம்பவம் அந்த விபத்து எப்படி நடந்ததுன்னு சொல்லிக்குள்ள மூளாய் பகுதியை சேர்ந்து ஒரு தாயும் மகளும் மோட்டார் சைக்கிள்ல இந்த பொம்மைவழி பகுதியால பயணிச்சு கொண்டிருந்திருக்கிறோம். அப்ப எதிர் திசையில ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்குது. தெரியும் தானே, இப்ப மோட்டார் சைக்கிளை சில பேர் ரோட்டில் ஓடுற இல்ல, அவர்கள் ஏதோ வானத்துல பறக்கிற மாதிரி தான் மோட்டார் சைக்கிள் ஓடுறது. அப்படி அந்த மோட்டார் சைக்கிள்ல அந்த முன்னுக்கு எதிர் திசையில அந்த நபர் செலுத்தியக்குள்ள இந்த ஒரு மோட்டார் சைக்கிளை செலுத்தி இருக்கக்கூடிய அந்த பெண் நிலை தடுமாறி கீழே விழுந்திருக்கிறோம். தாய் மகள் எதிர் திசையில மாநகர சபைக்கு சொந்தமான ஒரு வாகனம் ஒன்று அந்த தாயாரினுடைய தலைப்பகுதியில ஏறிட்டு சென்றதாக சொல்லப்படுகின்றது. உண்மையில இந்த ஒரு சம்பவத்தை பார்க்கக்குள்ள மிக மிக கவலையா இருக்கு. ஏன்னு சொல்லி சொன்னால் ஒரு தாயும் மகளும் பயணிச்சு கொண்டிருக்கக்குள்ள அந்த மகளுந்த கண்ணுக்கு முன்னுக்கே தாய் இறக்குறது அப்படின்றத நினைச்சு கூட பார்க்க முடியல. கற்பனை கூட எனக்கு செய்து பார்க்க முடியல. நான் கூட என்னுடைய அம்மாவோட அடிக்கடி பயணம் செய்யறேன். இப்படி ஒரு பாக்கைக்குள்ள எங்களை மாதிரி தானே அவர்களும் அப்படி என்று சொல்லி அதை நினைக்கக்குள்ள அதை ஜீரணிக்க முடியாத ஒரு இழப்பு மாதிரி தான் எனக்கு தெரியுது. இப்ப அவர்கள் உடனடியாக அந்த மகளும் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறா. அந்த தாயும் பிரேத பரிசோதனைக்காக உடலம் வைத்தியசாலையில வைக்கப்பட்டிருக்குது. ஆக நாங்க சரியா போனாலும் இப்ப வீதிகள்ல நடக்கிற விபத்துக்களை பொறுத்த வரைக்கும் எதிர் திசையில வாரவர்கள் செய்கின்ற தவறினால கூட ஏராளமான விபத்துகள் நடக்குது. பயணம் செய்கின்ற ஒவ்வொருவருமே மிக மிக அவதானத்தோட பயணத்தை செய்யுங்கன்றதுதான் ஒரு முக்கியமான வேண்டுகோளா கூட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்திய ராணுவத்தினருடைய பங்களிப்புல இன்றைக்கு பரந்த 35 வீதியில இருக்கக்கூடிய பாலம் ஒன்று முழுமையாக நிறைவடைந்து மக்களுடைய பாவனைக்காக விடப்பட்டிருக்கின்றது. 12 நாட்களாக இந்த பாலம் கட்டுவதற்கான வேலைகள் தொடங்கப்பட்டிருந்தது. அதாவது பொருட்கள் கொண்டு வருவதற்கு வேலைகள் தொடங்கப்பட்டிருந்தது. இப்பொழுது அந்த பால வேலைகள் முழுமையாக முடிக்கப்பட்டு மக்களுடைய பாவனைக்காக விடப்பட்டிருக்கின்றது. உண்மையில் இந்திய ராணுவத்தினருக்கு நன்றி சொல்கின்றார்கள். அதோட இந்த ஒரு அனர்த்த காலத்துல இந்தியா இலங்கைக்கு மிக நெருங்கிய ஒரு நண்பர் என்றதை காட்டியிருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. முன்முறமா ஒரு 2-3 நாட்களுக்குள்ள முற்றுமுழுதாக இந்த பணியை முடிச்சு கொடுத்திருக்கிறோம் அப்படின்றது எங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு விஷயம். என்னடா இந்த அனர்த்தத்தால பாதிக்கப்பட்ட அந்த பாதை மக்களினுடைய பாவனைக்காக கையளிக்கப்பட்டிருக்குது. பதுள ஹல்துமுள்ள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பின்னல் அந்த பகுதியில பெரிய பாறை ஒன்று சரிந்து விழுந்ததால 6 குடும்பங்களைச் சேர்ந்த 11 பேர் இன்றைய தினம் தங்களோட வீடுகள்ல இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமில்லாமல் அவர்களுக்கு மீள குறிப்பிடப்படுகின்ற வரைக்குமே தங்களுடைய வீடுகளுக்கு திரும்ப வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால் மீளவும் இது மாதிரியான பாறைகள் விழக்கூடும் என்றதனால அவர்கள் மீளவும் அறிவித்தல் வரும் வரைக்கும் அந்த இடங்களுக்கு போக வேண்டாம் என்று சொல்லியும் அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரியாக நாட்டினுடைய பல பகுதிகளுக்கும் மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில அந்த ஒரு எச்சரிக்கையை இன்னும் ஒரு நாளைக்கு நீடிக்கிறதுக்காக தேசிய கட்டட ஆராய்ச்சி அமைப்பு முடிவெடுத்திருக்குது. என்னன்னு சொன்னா நாட்டுல அதிக அளவான கனமழை பெய்யக்கூடும். அதனால மக்கள் மிக மிக பாதுகாப்பாக இருக்கணும். குறிப்பாக கண்டி, நுவரெலிய மாவட்டங்கள்ல இருக்கிற பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் 3ஆம் நிலையாக இந்த ஒரு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதோட பதுளை, குருநாகல், மாத்தளை மாவட்டங்களுக்கும் நிலை 2 எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் இது தொடர்பாக தான் பேசியிருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி உறவுகளே.